அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜோயாச்சிம் ட்ரையர் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான சென்டிமெண்டல் வேல்யூ என்ற நார்வேயன் டிராமா படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரான குஸ்டாவ் பார்க் விவாகரத்துக்கு பிறகு அவரது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறாரு. பல வருஷங்கள் கடந்து போகுது. அவரது மனைவியும் இறந்துட்டாங்க. அவரது பூர்வீக வீட்டை கைப்பற்றவும் அவரது மகள்களான நோரா மற்றும் ஆக்னஸுடன் இருக்க விரும்பி திரும்பவும் அவர் நார்வேக்கு வராரு. ஆக்னஸ் ஹிஸ்டரி டீச்சராகவும் நோரா ஒரு நடிகையாகவும் வளர்ந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அப்பா மேல கோபம் இருந்தாலும் ஆக்னஸ் கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கிறா. ஆனா குஸ்தாவின் தெனாவிட்டான பேச்சும் அவருடைய குடிப்பழக்கமும் அவங்களுக்குள்ள இருக்க விரிசலை இன்னும் அதிகமாக்குது. இதற்கிடையில குஸ்தாவ் அவருடைய அம்மாவின் வாழ்க்கையை மையமா வச்சு ஒரு திரைப்படத்தை எடுக்க பிளான் பண்றாரு. அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல அவர் மகள் நோராவை நடிக்க வைக்க விரும்புறாரு. ஆனா கடந்த கால கசப்பான அனுபவங்களால நோரா அதுக்கு ஓகே சொல்லல. படம் எடுக்கிற முயற்சியில பல தடைகளை சந்திக்கிற குஸ்தாவ் பல ஆண்டுகளா அவரை பிரிந்து வாழ்ந்து வர மகள்களின் நம்பிக்கையை பெறுவதும் அவருக்கு பெரிய சவாலா இருக்கு. ஒரு கட்டத்துல குஸ்தாவ் உருவாக்குற அந்த திரைப்படம் இவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி மாத்துறது என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். ஒரு தந்தைக்கும் அவரது மகள்களுக்கும் இடையே இருக்கும் சிக்கலான உறவை சொல்லும் எமோஷனல் ஃபேமிலி டிராமா தான் இந்த படம். மேலும் இந்த படம் எப்படிப்பட்டதுன்னா என்ன நடக்குதுன்னு காட்டுறதை விட உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ற படம். கேரக்டர்ஸ் பேசுறதை விட அவங்களோட மௌனம், பார்வை, தயக்கம் மற்றும் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் இந்த படத்துல அதிகமா பேசுது. ஒரு விஷயத்த சொல்லாம சொல்ற ஸ்டைல்ல இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சீனும் ஒரு பசில் பீஸ் மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் கடந்து போன அந்த சீனோட முழு அர்த்தமே நமக்கு புரியும். படம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் எந்த காட்சியுமே தேவையில்லாம இந்த படத்துல சேர்க்கப்படல. சின்ன சின்ன தருணங்கள் கூட ஒவ்வொரு கேரக்டர்ஸை பத்தி நாம தெளிவா புரிஞ்சிக்க பயன்படுது. அடுத்ததா படத்தின் சினிமோட்டோகிராஃபி அழகா காட்டணும்னு முயற்சிக்காம கேரக்டர்ஸோட மனநிலைய நாம புரிஞ்சுக்கும் வகையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல சீன்ஸ்ல கேரக்டர்ஸ ஃப்ரேமின் ஓரத்துல வச்சிருக்காங்க. இல்லனா அவங்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமா காட்டப்படுது. இது அந்த கேரக்டர்ஸோட வாழ்க்கையில இருக்கிற தனிமை மற்றும் விலகல் போன்ற எமோஷன்ஸை விஷுவலா நம்மள ஃபீல் பண்ண வச்சாங்க. இந்த படத்தோட பெரிய பலமே அப்பா கேரக்டர்ல நடிச்ச ஸ்டெல்லன் ஸ்கார்ஸ்கார்டோட ஆக்டிங் தான். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், பார்வை மற்றும் மௌனம் மூலமாவே ஒரு தோல்வியடைந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்கிற அப்பாவை அப்படியே நம்ம கண்முன்ன கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இவருக்கு அடுத்தபடியா நோரா கேரக்டர்ல நடிச்ச ரெனே ட்ரென்சிவ் கோபம், ஸ்டேஜ் ஃபியர் மற்றும் அப்பா மேல இருக்க வெறுப்பு என எல்லாத்தையும் ரொம்ப சாஃப்டா இவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதிக சீன்ஸ் இல்லை என்றாலும் ஆக்னஸ் மற்றும் ரேச்சல் கேரக்டர்ல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா இருந்தது. எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு என்பது போல இல்லாம ஒருத்தர் கொஞ்சம் கூடுதலா புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருந்தது. படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்றதை தவிர வேற நெகட்டிவ் விஷயங்கள் எதுவும் இந்த படத்துல இல்ல. இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்ல. சிக்கலான குடும்ப உறவுகள் பற்றி அமைதியா பேசுற ஒரு ஃபீல் குட் படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.